ஸோ அந்த இயர் முடியறதுக்கு இன்னும் 3 months இருக்கு. அண்ட் நியூ இயர்ல அந்த இயர்ஸோட கோல்லாம் செட் பண்ணி அதை எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணி ஐம் கோனா பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப் இந்த இயர் 2025. பட் இதே தான் போன வருஷமும் சொன்னோம், ஆனா ஒரு கோலும் அச்சீவ் பண்ணல. The thing is, we humans have only finite number of years to live, but we are treating it like we have infinite number of years to live. That's the problem. ஒவ்வொரு இயர் போக போக நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அண்ட் நிறைய கோல்ஸும் செட் பண்றோம். பட் அந்த கோல்ஸ்ல என்ன ப்ராக்ரஸும் ஆக மாட்டேங்குது. அண்ட் கோல்ஸ் அக்கம்ப்ளிஷ் பண்றோமோ இல்லையோ, பட் இன்னொரு பக்கம் வயசாகிக்கிட்டே இருக்குது. அண்ட் நம்ம இவ்வளவு லெத்தாஜிக்கா இருக்கிறதுக்கான காரணம், இந்த வருஷம் பண்ணலாம்னா என்ன அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், இந்த மாசம் பண்ணலாம்னா என்ன அடுத்த மாசம் பண்ணிக்கலாம். We think we have so much time. And இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா one day or 1 year when you really wanted to do something, you might not be able to do it because நான் first சொன்ன மாதிரி our life is finite and we are not going to live forever. பட் டோன்ட் வரி, பிகாஸ் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணி அட்லீஸ்ட் இனிமே நமக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் இயர்ஸ்ல எப்படி we can make the best use of it னு இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போறேன். Before that, I'm a pastor and I'm someone who is super interested in making myself better and better every day. And இந்த ஜர்னில நான் கத்துக்கிட்டதை உங்ககிட்ட வீடியோஸா ஷேர் பண்ண போறேன். So let's address the first issue. ஒருத்தவங்களுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் ஏன் அவங்களால அதை பண்ண முடியல? அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன், நிறைய பேர் கோல்னு ஒன்னே செட் பண்ணாம இருக்காங்க. ஈவன் என்னோட லைஃப்ல ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் இல்ல நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் ரொம்ப நாளா இருந்தேன். And it actually worked out. But ரீசெண்டா தான் I've understood the power of goal setting. And அந்த understanding has helped me in a huge way. Even New Year மாதிரி டைம்ல, which is known for setting goals, only 39% of the people make some kind of annual goal. And இதுல second problem என்னன்னா, even after setting a goal, even after knowing what they want to do for the rest of the year, for the next 3 months, இல்லனா for any timeline, only 9% of people can actually complete the goal. Almost 91% of people even goal set பண்ணி கூட they couldn't do it. That's the second problem. So இந்த ரெண்டு ப்ராப்ளமே step by step solve பண்ணலாம். So let's understand why goal is important. So இந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா, our mind acts like a goal seeking mechanism. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது முதல்ல கிளியரா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு டார்கெட் செட் பண்ணணும். ஒன்ஸ் அந்த டார்கெட் கிளியரா செட் பண்ணதுக்கு அப்புறம் and அந்த டார்கெட்டுக்கு ஏத்த மாதிரி we have a proper self image of ourselves, then நம்ம mind and body ஆட்டோமேட்டிக்கா அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு நம்மள கைட் பண்ணணும்னு சொல்றாங்க. So the first step to do something is to have a proper well defined goal. Because அப்படி ஒரு விஷயம் செட் பண்ணும்போது தான் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை விசிபிளா மாத்துறோம். Because once target அப்படின்னு ஒன்னு இருந்தாதான் we can actually point towards it and then shoot. And even after setting a goal, ஏன் 91% of people fail ஆகுறாங்க அப்படின்னா they set unrealistic goals. And இதை சால்வ் பண்றதுக்கு we will have to set realistic goals. For example, உங்களுக்கு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னா உங்களோட கோல் வந்து நான் இன்னும் 2 மாசத்துல 1 million ஃபாலோவர்ஸ் ஹிட் பண்ணி அதுல இருந்து ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணி அந்த இயர் எண்ட்ல ஒரு $1 million வர்த் பிசினஸ் மேனா மாறுவேன்னு இருக்க கூடாது. பட் இட் ஷுட் பி வெரி ரியலிஸ்டிக். அதாவது உங்களோட கரண்ட் மைண்ட் செட், உங்களோட மோட்டிவேஷன் லெவல், உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி இதை வச்சு உங்களால இப்போ என்ன பண்ண முடியும் and for the next 3 months or next 6 months எதை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி உங்களால பண்ண முடியற மாதிரி ரியலிஸ்டிக்கா ஒரு கோல் செட் பண்ணணும். and இந்த ரெண்டையும் ப்ராப்பரா பண்ணிட்டோம்னாலே the number of things which we can do with our life will significantly improve. But I get it, it's not as easy as it sounds. So as I mentioned earlier, நான் இதை step by step உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போறேன், so that you can take a pen and paper with me and நான் சொல்ல போற steps வச்சு you can write your own goal. And once you do this, the chance of you accomplishing this goal will be higher. And generally இந்த மாதிரி கோல் செட் பண்றதுக்கு I have tried so many methods. Like ரொம்ப பாப்புலரா ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு and few people talk about systems. And இதை தாண்டி நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ல நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, like how you can build habits and how you can build routines to accomplish what you really want, how the journey is more important than destination. But இதெல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி I've come up with my own framework which I think will be useful to me in the first place. And அந்த framework தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன், so that every one of you can use the exact same framework to learn that one skill or to live the life that you always wanted. And in the framework பேர் தான் STAARK Framework, where S stands for specific, T stands for time bound, A stands for accountability, another A stands for achievable, R stands for relevant, and K most importantly stands for know the why. So let's start with specific. நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் ரொம்ப வேகா இருக்க கூடாது. For example, next 6 monthsக்கு if you want to be healthy, உங்க கோல் ரொம்ப ஜெனரலா I just want to be healthy னு இருக்க கூடாது. பட் அதை தாண்டி I want to exercise for 30 minutes for 5 days a week. இது மாதிரி ரொம்ப ஜெனரலா இருக்கிற உங்க கோலை பிரேக் டவுன் பண்ணி ஸ்பெசிபிக் ஒரு லைன் எழுதுங்க. சோ அந்த கோல் எவ்வளவு ஸ்பெசிபிக்கா எழுதுறீங்களோ அவ்வளவு நல்லது. For example, if you want to read more books, then I want to read a book for 20 minutes a day between 9 PM to 9:20 PM. இது மாதிரி எழுதும்போது the clarity towards what you want to do is much higher. And next, time bound. As humans, நம்மளோட ஒரு பெரிய மோட்டிவேட்டர் என்னன்னா டெட்லைன். ஈவன் ஒரு 30 minutesல பண்ற மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு 7 days டெட்லைன் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த 6th டேல தான் அதை பண்ணுவோம். ஆர் சில பேர் 7th டேல தான் பண்ணுவாங்க. சோ எந்த ஒரு டாஸ்கா இருந்தாலும் அதுக்கான ஒரு டெட்லைன் கொடுத்தா மட்டுமே நம்ம அந்த டைம்க்குள்ள நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணுவோம். Because இந்த
மாதிரி டெட்லைன் கொடுக்கும்போது it creates a sense of urgency and this urgency will create focus. So again, if you want to read more books now, I want to read a book for every day for 20 minutes between 9 to 9:20 p.m. until the end of this year. இப்போ we have a time here. And next, accountability. Now இங்க goal set பண்றது கஷ்டம் இல்ல, but as I already mentioned, அந்த goal-ஐ follow பண்ணி அது complete பண்றது தான் கஷ்டம். And இதுக்கு முக்கியமா help பண்ற ஒரு விஷயம் தான் accountability. அதாவது நம்ம கோலுக்கு நம்மளே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம அந்த கோலை ஒழுங்கா பண்றோமா, we should take more responsibility. பட் அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா, இப்போ என்னோட plan is to read more books அப்படின்னா the one thing I can do is என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி நான் இந்த மந்த்க்குள்ள இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணி உங்ககிட்ட சொல்லுவேன். இன் கேஸ் நான் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா I will give you 500 rupees. So இந்த மாதிரி பண்ணும்போது உங்க ஃப்ரெண்டுமே உங்ககிட்ட கான்ஸ்டன்டா கேட்டுட்டே இருப்பாங்க, நீ படிச்சியா இல்லையா படிச்சியா இல்லையா. ஏன்னா நீங்க படிக்கல அப்படின்னா he will get 500 rupees. So இந்த மாதிரி உங்க ரெக்வயர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி you can always have an accountability partner because you will not be motivated all the time and at times you will need some external motivation and இந்த மாதிரி ஒரு accountability partner-ஆல கூட அது கிடைக்கும். And in case உங்களுக்கு accountability-லாம் செட் ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா Atomic Habits அப்படிங்கிற புக்ல ஒரு நல்ல கான்செப்ட் இருக்கும் which is accountability through identity. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு மாரத்தான் ரன் பண்ணணும் அப்படின்னா அதை மத்தவங்க கிட்ட சொல்லும் போது நான் மாரத்தான் ரன் பண்ணணும் அப்படின்னு அதை சொல்லாம you can just say I'm a marathon runner, I'm an athlete, I love running. இந்த மாதிரி உங்க ஐடென்டிட்டியை நீங்களே மாத்தும் போது சப்கான்ஷியஸா நீங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், if I want to read more books நான் ஜெனரலா பீப்பிள் கிட்ட பேசும்போதுமே I love reading books நான் சொல்லுவேன். இந்த மாதிரி என்னோட கோல் ஓரியன்டா நான் பாசிட்டிவா சொல்லும்போது பை டிஃபால்ட் என்னோட பிஹேவியர்ஸ்மே அதுக்கு அலைன்டா இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் பண்ண முடியல நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் சோஷியல் மீடியால அடுத்த 100 daysக்கு this is what I'm going to do ஒரு போஸ்ட் போடுங்க. And in case if you are not doing it, அந்த social pressureல the chances of you doing that thing will be again higher. And next, achievable. And இங்க தான் அந்த ரியாலிட்டி செக் வருது. because நிறைய கோல் செட் பண்ணியும் அது பண்ண முடியாததுக்கான ரீசன் என்னன்னா it's because all of them were unrealistic. so நீங்க செட் பண்ண கோல்ஸ் அகைன் செக் பண்ணி உங்க கரண்ட் ஸ்கில்ஸுக்கும் உங்க கரண்ட் மைண்ட் செட்க்கும் உங்க கரண்ட் பிசிக்கல் கண்டிஷன் ஹெல்த் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி மேக் ஷுர் யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ் த திங்ஸ் தட் யூ ஜஸ்ட் ரோட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பின் ரீடிங் புக்ஸ் ஃபார் அ லாங் டைம். ஸோ எனக்கு ஒரு டேக்கு 20 minutes படிக்கிறதுங்கிறது இட்ஸ் ஃபைன், ஆர் ஐ கேன் ஈவன் டூ மோர். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க புக் ரீட் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களால எவ்வளவு நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கறத பொறுத்து அச்சீவபிளா வைங்க. பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஒரு விஷயம் செட் பண்ணி அதை பண்ண முடியல அப்படின்னா you will get disappointed. பட் அதுக்கு பதிலா ஒரு குட்டி கோல் வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா அக்கம்ப்ளிஷ் பண்ணி if we can keep progressing over time னா நம்ம தூரமா மேபி 3 monthsல செட் பண்ண கோல் மேபி 1 monthல we can accomplish that. so make sure it is realistic and achievable. and next relevant. நீங்க செட் பண்ற கோல்ஸ் எல்லாமே மேபி ஒரு 3 months இல்ல 1 year, மேபி in the last 3 months of the year இல்ல for the next 1 year அந்த மாதிரி லிமிட்டட் டைம்ல இருக்கலாம். பட் மேக் ஷுர் லாங் டர்ம்ல மேபி 5 years or 10 years down the lineல உங்க கேரக்டருக்கும் இல்ல உங்க வேல்யூஸ்க்கும் அந்த கோல் கான்ட்ரிபியூட் பண்ணுதாங்கறத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், your goal can be like I want to become a best swimmer in the world. but இன்னொரு சைடுல if you hate water அப்படினா it doesn't work out. or if you want to become a travel vlogger, but இன்னொரு சைடுல if you hate traveling அப்படினா maybe ஒரு 3 months you can force yourself and do it. but அதுக்கு அப்புறம் long termல it wouldn't be beneficial. so make sure long termல நீங்க செட் பண்ற goal is helpful to you. and last, K stands for know the why. and இத பத்தி I made a separate video, let us the link to it here. but long story short, எந்த ஒரு விஷயம் accomplish பண்ணனும்னாலும் you should have to know the why. I'm not being philosophical here, but ஏன் உங்களுக்கு why தெரிஞ்சிருக்கணும் அப்படினா ஒண்ணு, it's easy to get diverted. நம்ம எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோங்கறதே மறந்து we'll be all over the place and ஆரம்பிச்சதுக்கும் நம்ம போகணும்னு நினைச்ச இடத்துக்கும் இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். and இன்னொன்னு, motivation is not permanent. திடீர்னு 3 AM க்கு will be super motivated, அடுத்த நாள் காலையில ஒரு 10 AM க்கு எந்திச்சோனா we will not have the same motivation. so அந்த மாதிரி டைம்ல if you have a strong why, for example if you want a healthy body and அதுக்கான why ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படினா even gym பக்கமே உங்களுக்கு போக பிடிக்கலனாலும் if you have a strong reason to have that healthy body then you will make it. so ஒரு கோல் எழுதுறதுக்கு முன்னாடி write why you should achieve this goal. என்னோட கேஸ்ல for example, I talk to a lot of brands. இன்னொரு பக்கம் I also help entrepreneurs and brands to build a proper social media presence organically. and இந்த processல நிறைய negotiations நடக்கும் and to and fro நிறைய communication நடக்கும். and இதுல நான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக if I read a book அப்படினா that is my why. so next 3 monthsல if I read books related to communication, so என்னால என்னோட clients கிட்டயோ என்னோட companies கிட்டயோ கரெக்ட்டா பேசி professionally I can be a better person. and எப்பலாம் எனக்கு book படிக்க வேணாம்னு தோணுதோ இந்த ஒரு why will motivate me to do the work. so that's it, you have a goal. but நானே ஒரு content post பண்ண ஆரம்பிச்சப்போ எனக்கு ஸ்டார்டிங்லயே வந்து நான் இந்த டைம்ல இவ்ளோ ஃபாலோவர்ஸ் ஹிட் பண்ணுவேன் இல்ல இந்த டைம் ஃப்ரேம் குள்ள நான் இவ்ளோ வீடியோஸ் பண்ணுவேன், அதுக்கு டைம் பவுண்டாவோ இல்ல அக்கௌண்டபிலிட்டி இது எதுவுமே நான் பண்ணல. பட் லேட்டரா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம கோல் கான்ஷியஸா செட் பண்றோமோ இல்லையோ பட் we all have goals. ஃபார் எக்ஸாம்பிள், என் பெட்ல இருந்து எந்திரிச்சு நான் ஒரு வீடியோ பண்றனாலே அதுக்கு ஒரு அவுட்கம் இருக்கிறதுனால தான் நான் பண்றேன். பட் அது கான்ஷியஸா நான் டிஃபைன் பண்ணல. இது ஆக்சுவலா டீலியாலஜின்னு சொல்லுவாங்க. நம்ம நடக்கிறது இல்ல ஒருத்தவங்க கிட்ட பேசுறது எல்லாமே வந்து ஒரு அவுட்கம் பேஸ்டா தான் இருக்கு. பட் இந்த மாதிரி சப்கான்ஷியஸா செட் பண்ற குட்டி குட்டி கோல்ஸை நம்ம கான்ஷியஸா கரெக்டா ஆர்டிகுலேட் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்பிளிசிட்டா பண்ணும்போது நம்மளோட ஃபியூச்சர் வெர்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பிரசன்ட்ல இருந்துட்டு டிரெக்ட் பண்ணலாம். அண்ட் இதுல ரிசர்ச் பண்ணல நான் கத்துக்கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, கோல் நிறைய செட்
பண்ணாலும் அந்த கோல் நடந்தாதான் நான் ஹாப்பி ஆவேன், அந்த கோல் நடக்கிற வரைக்கும் ஐ வில் நாட் பி ஹாப்பி அப்படின்னு நிறைய பேர் they will be super hard on themselves. பட் அதுக்கு பதிலா நான் இன்னும் என்னோட கோல் அக்கம்ப்ளிஷ் பண்ணல, சோ நான் இன்னும் ஒரு பெட்டர் பர்சன் இல்ல அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா உங்களோட பாஸ்ட் வெர்ஷன் கூட கம்பேர் பண்ணுங்க. நேத்து இருந்த என்னோட வெர்ஷனை விட இன்னைக்கு நான் பெட்டரா இருக்கேனா, ஒரு 1 month நான் இருந்த ஒரு வெர்ஷனோட இன்னைக்கு நான் ஒரு பெட்டரா இருக்கேனா, and இந்த மாதிரி கம்பேர் பண்ணி in case if you are better then you have all the reasons to be happy. So end of the day directionே இல்லாம ரொம்ப கன்ஃபியூஸ்டா கிளாரிட்டி இல்லாம நிறைய செல்ஃப் டவுட்டோட இருந்தீங்கன்னா it's still not too late. Take your time and set a proper goal. அது ரொம்ப சின்ன கோலாவும் இருக்கலாம் இல்ல பெரிய கோலாவும் இருக்கலாம், but have a goal, build systems that will take you towards that goal. Also make sure you track it now and then. இது மாதிரி பண்ணும்போது நமக்கு கிடைச்ச limited timeல we will be able to do a lot of different things that we actually wanted to do, and I don't think there is anything more fulfilling than this, because என்ன பொறுத்த வரைக்கும் regret is one of the most painful thing and I'm sure it's the same for you. So அடுத்த இயர் தான் இதெல்லாம் ஆரம்பிப்பேன்னு இல்லாம நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச டைம்ல let's try to make the best use of it. And in case நீங்க ஒரு freelancer, working professional, entrepreneur or anyone who wants to grow a solid digital presence online, and அந்த presence வச்சு if you want to make money or build a community or even create a business out of it, then there is a happy news, which is I'm conducting a workshop for you guys. Having been creating content for the last 2 years, I've understood எந்த ஒரு டாபிக்குமே boring இல்ல if said rightly, and as long as the content strong இருந்துச்சு அப்படின்னா you will be able to build a community that you always wanted. If you want to learn how to write the best scripts possible, then check out the link in the description. So next time இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மட்டும் நான் வீடியோ பண்றேன், and அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா make sure you subscribe to Explore with the Path, because search பண்ணி வர அளவுக்கு என் பேர் ஈஸி இல்ல. It's one day or day one.